வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்கள் காதல் உணர்வுகளுக்குரியதா அல்லது வார்த்தைகளுக்குரியதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபேஸ்புக்லயும் ஒரு சேனல் இருக்கு, ஜோதி டெரோட். அங்கேயும் இங்க கொடுக்குற அதே சப்போர்ட்டை கொடுங்க. For personal readings 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க கேட்டுக்கலாம் டீட்டெயிலாக என்கிட்ட. நம்ம சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வியூஸ்மே வந்து நம்ம சேனல்ல வந்து இன்னுமே எனக்கு கம்மியா இருக்கிறது மாதிரி தெரியுது. ஸோ நம்ம சேனல்ல இன்னுமே நீங்க க்ரோத் பண்ணணும். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கிடையாது, லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்மளால முடிஞ்ச விஷயத்த நம்ம கண்டிப்பா மற்றவங்களுக்கு பண்ணலாமே. சப்ஸ்கிரைப் மூலியமாக, ஒரு ஷேர் மூலியமாக, லைக் மூலியமாக உங்களுடைய ஆதரவை நம்ம ஜோதி டெரோட்டுக்கு கொடுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். நல்லா ஷஃபிள் பண்ணிட்டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி செப்பரேஷன் ஒரு கார்டு வந்து விழுந்துச்சு, இருந்தாலும் நான் ஷஃபிள் பண்ணிட்டு எடுக்கிறேன். ஓகே, ஒராக்கிள்ஸ் மூலியமாக பார்க்க போறோம். இந்த காதல் உணர்ச்சிகளுக்குரிய காதலா இல்ல வார்த்தைகளுக்குரிய காதலா, வெறும் வார்த்தையா? வெட்டிங் ரிங்ஸ். ஓகே, இதை எடுத்துக்கலாம். இந்த காதல் உணர்ச்சிகளுக்குரியதா இல்ல வார்த்தைகளுக்குரியதா? வெறும் வார்த்தையா அல்லது உணர்ச்சியா? ஓகே, ஹார்ட் ப்ரோக்கன். அதனாலதான் அப்பவே செப்பரேஷன் வந்திருக்கு நமக்கு. செகண்ட் ஹெல்தி சாய்ஸஸ்னு வந்திருக்கு. காதல் எப்படிப்பட்ட காதல்? யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், டிவைன். இந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? ஓகே, இந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? காதல் எப்படிப்பட்ட காதல்? உணர்வுகளுக்குரியதா அல்லது வார்த்தைகளுக்குரியதா? இந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். வெறும் வார்த்தையா அல்லது உணர்வா? உணர்வு பூர்வமான காதலா? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். இந்த காதல் எப்படிப்பட்டது? வெறும் வார்த்தையா அல்லது உணர்வு பூர்வமான காதலா? இந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். ஓகே, மாஸ்க். நான் இந்த கார்டு எடுத்துக்கிறேன். பேஷன். ஓகே, அப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்த கார்டு செப்பரேஷன் கூட நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அது ஃபர்ஸ்டே வந்துருச்சு. அந்த கார்டை நான் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க, அந்த கார்டை எடுத்துக்கிறேன். ஏன்னா அது காரணம் இல்லாம யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ நீங்க ஒரு செப்பரேஷன்ல இருக்கீங்க. அது சரியாகுமா இல்லையாங்கிற கேள்வி உங்க மனசுல இருக்கு. சோ அந்த கேள்விக்கான பதில் இந்த ஒரு வீடியோல கிடைக்கும் நம்புறேன். ஓகே, இந்த கார்டு கிடைச்சாச்சு. ஓகே, இதுதான் உங்களுக்கான கார்டு. இந்த கார்டுமே நான் பார்த்தேன், ஜம்பிங் கார்டாக இருந்தது. இதையும் எடுத்து எனக்கு என்னென்ன கார்ட்ஸ் வந்து நடுவுல வந்ததோ அதையும் கூட நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஓகே, இதுதான் இன்னைக்கு நமக்கான கார்டு.
இன்னும் ஒரு கார்டு கூட எடுத்துக்கலாம். இந்த காதல் உணர்ச்சிகளுக்கானதா அல்லது வெறும் வார்த்தையா? Okay, this card, jumping card, teddy bear. Okay. ஓகே, கிளியராக இருக்கா கார்டு உங்களுக்கு? ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பேஷன் அப்படின்னும் போது இது வந்து நான் பாட்டம் ஆஃப் த டெக்ல இருந்து சூஸ் பண்ணிருக்க கார்டு. எனக்கு ஏதோ இந்த கார்டு சூஸ் பண்ணணுங்கிற மாதிரியே இருந்துட்டே இருந்தது என்னோட இன்டியூஷன் படி. ஸோ இன்சேன் கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது உங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு அலாதியான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது இது வந்து மனம் சார்ந்ததா இல்லை வார்த்தைகளுக்குரியதா அப்படின்னு கேட்டா, அந்த காதல் வந்து வார்த்தைகளுக்குரிய காதலா, வெறும் வார்த்தைகளுக்குரிய காதலா அல்லது உணர்வுகளோடு கலந்த காதலா அப்படிங்கறதா நம்மளுக்கான டாபிக். எனக்கு டாபிக்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்க இன்சேன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு. சோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து வார்த்தைகளுக்குரியது இல்ல, மனதுக்குரியது, அதாவது உணர்வுகள் உரியது மட்டும்தான். வார்த்தைகளால ஒரு கெமிஸ்ட்ரியை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாலே, ஒரு டைம் கிராஸ் பண்ணி போனாலே உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஒரு இன்சேன் கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி இங்க வந்திருக்கு. சோ இது உணர்வுகளுக்குரிய காதல், உணர்வு பூர்வமான காதல் அப்படிங்கறது எனக்கு தெரியுது. ஏன்னா இவங்க உங்க பக்கத்துல இருக்கும் போது நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க செப்பரேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு, நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி. ஆனா இவங்க கூட நீங்க பழகும் போது உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். சிரிக்க வச்சுட்டே இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இந்த பர்சன் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். இவங்களை பார்த்தோன்னே உங்க மனசுல வந்து ஒரு ஸ்பார்க் இமீடியட்டா கிரியேட் ஆயிருக்கும். யாருக்கிட்டையும் கிரியேட் ஆகாத ஒரு ஸ்பார்க் இந்த பர்சன்னால உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு உங்க மேல என்ன இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சோ அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கும் கிரியேட் ஆயிருக்கும். ஏறத்தாழ மாறுபட்டு இருக்காது, ஒரே மாதிரி. அவங்களுக்கு இப்போ உங்களை பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு, யார் இவங்க அப்படின்னு தோணிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன். உங்களுக்கும் அதே மாதிரி யார் இவங்க, எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்களும் யார் இவங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஏதோ பழகுன மாதிரி இருக்கே, ஏதோ ரொம்ப காலம் இவங்க கூட டிராவல் பண்ண மாதிரி, வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கேன்னு சொல்லி நினைப்பீங்க. அப்ப 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். 2 பேருக்கும் நான் இல்லாம நீ இல்ல, நீ இல்லாம நான் இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான காதல் வந்து மனதுல இருந்து அப்படியே எரிஞ்சு வெளியில வர ஆரம்பிக்கும். அதாவது வாழ்ந்தா இவர்களோட தான் வாழணும், வாழ்ந்தா இவங்கதான், இல்ல எனக்கு லைஃபே வேண்டாம், ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா பேசுவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர சொல்லி யாராவது சொன்னா, இல்ல என்னால முடியாது, வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழுவேன், இவங்கதான் வந்து எனக்கு எல்லாமே, இவங்க இல்லைன்னா என்னால என்ன செய்ய முடியாது, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியாது. சோ இவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் பேசிக்கலனாலும் அவங்க கூட இவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு எங்களை இழுக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு எங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கு. நாங்க என்னதான் பிரிஞ்சு போனாலும் அவங்க கூட இருந்த ஞாபகங்கள் என்னை சிரிக்க வைக்குது, என்னை சந்தோஷப்படுத்துது. எனக்கு அவங்க வேணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னுமே இருக்கு. அவங்களுக்கும் என் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஸ்பார்க், ஒரு லவ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ இவங்கதான் கட்டாயமா எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதாவது பேஷன்னா என்னது, நம்ம ஒரு விஷயத்து மேல அலாதியான பிரியம் கொள்வதுதான் பேஷன். சோ அந்த பேஷன் வந்து உங்களுக்கு இந்த பர்சன் மேல கிரியேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடியது வந்து இந்த காதல் வெறும் வார்த்தைக்கான காதல் கிடையாது. சில பேர் அப்படியே பேசிட்டு சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு பழகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நபர், நீங்க மனதில் நினைத்து கொண்டு இருக்கும் நபர் வெறும் வார்த்தைகளுக்கான நபர் அல்ல, உணர்வுகளுக்கான நபரே அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து இந்த கார்டு. ஓகேவா? அதனாலதான் இது எடுக்கணும் எனக்கு தோணிட்டே இருக்கு போல. யூனிவர்ஸோட ஒரு பெரிய சஜஷன். நெக்ஸ்ட் கார்டு மாஸ்க் அப்படின்னும் போது
கட்டாயமாக உங்க மேல அதிகப்படியான ஃபீலிங்ஸ் இந்த நபருக்கு இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அத வந்து ஒரு மாஸ்க் பண்ணிக்கிறது. அதாவது அந்த ஃபீலிங்ஸ வந்து வெளியில காமிச்சுக்காம இருக்கிறது. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹைட் பண்ண மாட்டாங்க. அதாவது இவங்கள பார்த்தாலே ஓப்பனா தெரிஞ்சிடும் இவங்க உங்க மேல ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாங்க, ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாங்க, ஹெவி ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாங்கன்னு இவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த ஃபீலிங்ஸ காட்டாம மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒரு மாதிரி மேனேஜபிளா வச்சுப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ வந்து பெருசா காமிச்சுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆனா இவங்கள பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஸ்மைலி ஃபேஸோடயே இருப்பாங்க. உங்களை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க கூட இருந்தா ஹாப்பியா இருப்பாங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உங்களை பார்த்தா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அதாவது மத்தவங்க கூட இந்த பர்சன் ஒரு மாதிரி இருப்பாங்க. உங்க கூட இருந்திருக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பாங்க. சோ இதுலயே நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். மத்தவங்க கூட இவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. நம்மளை பார்த்தா நம்ம கிட்ட ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் காட்டுற மாதிரி இருக்கே, ஒரு ஸ்பெஷல் கேர் காட்டுற மாதிரி இருக்கே, ஒரு பேம்பரிங் பண்ற மாதிரி இருக்கே நம்மள மட்டும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்படி ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த நபர் உங்க கூடவே பழக ஆரம்பிப்பாங்க. நீங்க தனியா அவங்கள தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது நான் உன்னை கேர் பண்றேன், இவங்க எல்லாரையும் தாண்டி நான் உன்னை ரொம்ப கேர் பண்றேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேங்கிறத வார்த்தைகளால சொல்லாம உணர்வு பூர்வமாக செயலின் மூலமாக காமிப்பாங்க. வார்த்தைகள் வரவே வராது. நான் உன்னை விரும்புறேன், உன்னை வந்து நான் லவ் பண்றேன், இல்ல உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்கிற வார்த்தைகளே வராது. அதற்கு பதிலாக செயல் மூலியமாக உணர்வு பூர்வமாக செய்து காட்டுவாங்க. அதாவது நீங்க அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு அவங்க செயலின் மூலமாக, உணர்வுகளின் மூலமாக, இல்ல ஒரு ஐ கான்டாக்ட் மூலியமாக, இல்ல ஒரு நீங்க பாத்துக்கிறது மூலியமாக, இல்ல ஒரு சைன் லாங்குவேஜ்லயோ இல்ல பாடி லாங்குவேஜ் ஏதோ ஒண்ணு நீங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கறத உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த பர்சன். அது வந்து கிளியரா இருக்கு. எனக்கு இந்த ரீடிங்ஸ் பார்க்கும்போது இந்த ஒராக்கிள் மெசேஜஸ் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஏதோ ஒரு ஈர்ப்பு உங்க 2 பேருக்குள்ள இருக்கு. அதை இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட மறைமுகமாகவே என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதாவது வார்த்தைகளா சொல்லிட்டாங்கன்னா வெறும் வார்த்தையோட முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சன் நினைக்கிறாங்க. வார்த்தையில என்ன இருக்கு, இப்ப நான் பேசிதான் இந்த விஷயத்த வெளிப்படுத்தணும்னு என்ன இருக்கு, வார்த்தைகளால சொல்லி சும்மா அப்படியே பேசிட்டே லைஃப் லாங் ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு போறதுக்கு நான் லவ் பண்ணல. நான் வந்து உணர்வுகளின் பூர்வமாக என்னோட செயலின் மூலமாக நான் அதை காட்டணும்னு நினைக்கிறேன். நான் வார்த்தைகளால சொன்னாதான் அது காதலா, அந்த நபருக்கு அது புரியாதா, அந்த நபருக்கு அது புரிஞ்சிருக்குங்கிற மாதிரி இந்த நபர் திங்க் பண்றாங்க. அப்போ ஹைடிங் ட்ரூ ஃபீலிங்ஸ், அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட காட்டாம, உங்ககிட்ட டைரக்டா சொல்லாம உணர்வு பூர்வமாக செயலின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. வார்த்தையால சொல்லாம அவங்களுடைய செயல் மூலியமாக உங்களை மட்டும் தனியா கவனிச்சுக்கிறது, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறது, உங்களை மட்டும் பேம்பர் பண்றது மூலியமாக நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. உங்களை எப்படியாவது அவங்களுடைய லவ்வுக்கு வந்து விழ வைக்கணும், ஏற்றுக்க வைக்கணும், உங்களை வந்து அவங்க பக்கம் இழுக்கணும்னு வச்சுக்கலாம், அவங்களுடைய வசம் இழுக்கணும், அவங்களுக்கு நீங்க வேணும் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணி இருந்திருக்கலாம். அதாவது இது வந்து பாஸ்டா இருக்கலாம், பிரசண்டா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு நடக்க போற ஃபியூச்சராகவும் இருக்கலாம். இந்த ரீடிங்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தான் பொருந்தும், பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ஆனா எனக்கு என்னமோ இப்போதைக்கு 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஒரு செப்பரேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இது மோரார்லெஸ் என்னவாக இருக்கலாம், பாஸ்ட்ல நடந்த விஷயமாக இருக்கலாம். இந்த நபர் உங்களை இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணி இருக்கலாம். அப்ப இது பாஸ்ட். ஏன்னா இப்போ நீங்க செப்பரேஷன்ல இருக்கிற மாதிரியும், நோ கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரியும், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கிற மாதிரியும் காமிக்குது. இல்ல ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பிரசன்டாக இருக்கலாம். இப்ப இந்த நபர் உங்களை பத்தி இப்படி திங்க் பண்ணலாம்.
இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், இவங்க நம்ம கிட்ட ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல இருக்காங்க, அப்ப நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, வெறும் வார்த்தைக்காக நம்ம கிட்ட சும்மா கால் பண்ணி அப்படி ஒரு டைம் பாஸ் பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே நம்ம மேல ஒரு ஃபீலிங்ஸ், இது வந்து உணர்ச்சிகள் பூர்வமான காதலா, உண்மையிலேயே நமக்காக ஏதாவது எஃபோர்ட் இந்த பர்சன் சைட்ல இருந்து எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு இருக்கலாம். இது டெஃபினட்டாக உணர்வு பூர்வமான செயலின் பூர்வமான காதல் தானே தவிர்த்து வார்த்தைகளால வரக்கூடிய காதல் கிடையாது. சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணலாம், சும்மா ஒரு பேசலாம் அப்படிங்கிற காதல் இது கிடையாது. உங்களை வந்து அந்த பர்சன் ட்ரிகர் பண்றாங்க. ஆக்சுவலா தான் லவ்வ வந்து காமிச்சு உங்களை ட்ரிகர் பண்றாங்க. நீங்க அந்த லவ்வ வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வார்த்தைகள் மூலியமாக சொன்னா இதுல என்ன கிடைக்க போகுது, வார்த்தைகள் மூலியமாக சொன்னாதான் காதலா, நான் இவ்வளவு தூரம் செய்யறேன், என்னோட செயலின் மூலியமாக நான் என் லவ்வ காட்டுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன் தான் உங்களுடைய பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். டெடி பேர் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து காதலுக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைரி மில்க் சாக்லேட், இந்த டெடி பேர், கிஃப்ட்ஸ், ரிங்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி லவ்வுக்கு ரிலேட்டபிளாக வரக்கூடியது. அப்ப இந்த பர்சன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு டெடி பேர் கூட கிஃப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். எவ்வளவு பேருக்கு அந்த ஒரு டெடி பேர் வந்து ஒரு ஃபேவரட்டாக இருக்கும் இல்லைங்களா? சோ இந்த பர்சனுக்கு நீங்க டெடி பேர் கொடுத்திருக்கலாம் கிஃப்டாக, இல்லை இந்த நபர் உங்களுக்கு டெடி பேர் வந்து கிஃப்டாக கொடுத்திருக்கலாம். ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்டட் இன் யூ, உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப கிஃப்ட்ஸ் மூலியமாக வெளிப்படுத்துறது. கிஃப்ட்ஸும் டைரக்ட் கம்யூனிகேஷனா சொல்லுங்க, பேச்சு மூலியமாக வரக்கூடியதா கிடையாது, உணர்வு பூர்வமானது. கிஃப்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. இப்போ உங்களை எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நான் உன்னை விரும்புறேன், இல்லைன்னா ஹாப்பி விஷஸ், இல்லை நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கொட்டேஷன் எழுதிதான் உங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க வார்த்தைகளால அதை சொல்ல மாட்டாங்க, நீ நல்லா இருக்கணும், நான் உன்னை விரும்புறேன், உனக்கு பெரிய வாழ்த்துக்கள், நீ எப்பவுமே ஹாப்பியா இருன்னு வார்த்தைகள் மூலியமாக சொல்றதை விட உணர்வு பூர்வமாக, எழுத்தின் மூலியமாக, ஒரு செயலின் மூலியமாக செய்யறாங்க இல்லைங்களா? அப்போ இது வந்து உணர்ச்சி பூர்வமான காதல். இது வந்து டைம் பாஸ்க்குரிய காதல் இல்ல. வெறும் வார்த்தைகளாலேயே சொல்லிட்டு நான் உனக்கு கிஃப்ட் தரேன், நான் உனக்கு அதை பண்றேன், இதை பண்றேன், நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய செயலின் மூலியமாக காட்டுவாங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு இம்மிடியட்டா போய் ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுப்பாங்களே தவிர வார்த்தை மூலியமாகவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த நபர் வந்து சொல்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வார்த்தைகள் மூலியமாக சொல்லி என்ன பிரயோஜனம், செஞ்சு காமிக்கணும், அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து டெடிபர் மூலியமாக இந்த நபர் வந்து அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தி இருக்கலாம். இன்ட்ரெஸ்டட் இன்னொன்னு இருக்கு. அப்போ அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த நபருக்கு இருக்கு. ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் உங்க மேல வந்து ப்ளூம் ஆகுது, அதாவது பூக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க கூட இருக்கணும், உங்க கூட வந்து நிறைய ஃபிளர்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இன்டைரக்டாக அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துவது, வார்த்தைகள் மூலியமாக பேசி 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 டைமை வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு திங்கிங் என்னன்னா, வார்த்தைகள் மூலியமாகவே பேசிட்டு என்ன பண்ண போறோம், அதை ஒரு செயலா காமிப்போம், ஒரு கிஃப்ட்ஸ் மூலியமா சொல்லுவோம், இல்ல வந்து ஒரு இன்டைரக்டா நம்மளுடைய லவ் வந்து நம்ம வெளிப்படுத்துவோமே. வார்த்தைகள் மூலியமாக வெளிப்படுத்துறதுல ஏனோ இந்த நபருக்கு வந்து ஒரு பிரியம் இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்காக வார்த்தைகள் மூலியமாக வெளிப்படுத்துறவங்க எல்லாரும் ஃபேக்கான லவ் அப்படின்னு கிடையாது. இந்த நபர் வந்து பர்டிகுலரா வார்த்தைகள் மூலியமாக காதலை வெளிப்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இமேஜினேஷன்லயே இருக்கக்கூடிய பர்சன் இவங்க. செயலின் மூலியமாக காட்டணும்னு நினைப்பாங்க. உங்களை கேர் பண்ணிக்கிறது, உங்களை கூட்டிட்டு போறது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது, உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதை வந்து ஒரு கிஃப்ட் மூலியமாக சொல்றது, இல்ல வந்து ஒரு செயல் மூலியமாக காட்டுறது, உணர்ச்சிகள் பூர்வமாக காட்டுறது. உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா அவங்க வாயில இருந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஆனா அவங்களுடைய செயல் மூலியமாகவே அது தெரிஞ்சிடும். உங்க கூட நிறைய பேசணும்னு நினைப்பாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்படிதான் இந்த காதலை வந்து அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தபடியான கார்டு வந்து செப்பரேஷன். ஸோ செப்பரேஷன் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல லிட்டில் பிட் வந்து ஒரு
சேட்னஸ் வந்து இருக்கு, ஒரு கசப்பு வந்து இருக்கு. ஏன்னா நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கஷ்டம் வந்து கட்டாயமாக இருக்கும். இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 50% வந்து நீங்க நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். 50% வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல அது போயிட்டு இருக்கும். நல்லபடியாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, நல்ல மனநிலையில இருக்கீங்கன்னு நான் சொல்லவே முடியாது. இவ்வளோ பாசிட்டிவ் கார்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவு வந்து எனக்கு தெரியதான் செய்யுது. ஏன்னா வெளியிலேயே சொல்லாத காதல் வந்து கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாமே பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க, உங்களுக்காக உயிரே கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த லவ்வை வந்து வார்த்தைகள் மூலியமாக அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வார்த்தைகள் மூலியமாக சொல்லக்கூடிய காதலுக்கு வந்து மதிப்பு கிடையாது அப்படிங்கிறது இவங்களோட திங்கிங்கா இருக்கு. ஆனா வார்த்தைகள் மூலியமாக ஒரு காதலை எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து டைம் பாஸ் நம்ம சொல்லிட முடியாது. எல்லாருமே வந்து டைம் பாஸ்க்காக இது பண்ண போறது கிடையாது. ஒரு சிலர் உண்மையாகவே தன் வார்த்தைகள் மூலியமாக காதலை வெளிப்படுத்துவார்கள். ஆனா இந்த நபர் வந்து வார்த்தைகள் மூலியமாக சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, இருந்தும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு வார்த்தையால சொல்ல மாட்டாங்க. நான் உன்னை விரும்புறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு வார்த்தையால சொல்லவே மாட்டாங்க. அந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரவே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு செப்பரேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கலாம். உங்களுக்கு இந்த நபர் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க, என்ன பேச வராங்கங்கிறது புரியாம இருந்திருக்கலாம். சிலர் கிஃப்ட்ஸே கொடுக்கவே மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தை செயல்ல செய்ய மாட்டாங்க, வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் உன்னை விரும்புறேன், நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், உன் கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு டைரக்டா கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து செயலால செஞ்சுட்டே இருப்பாங்க, பட் வார்த்தையால வரவே வராது. அப்படிப்பட்ட செகண்ட் கிராடேட் தான் இவங்க. வாயால சொல்லவே மாட்டாங்க, பட் செயலால செஞ்சுட்டே இருப்பாங்க, நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம். வார்த்தையால சொல்லி என்ன பண்றது, டைம் பாஸ் அப்படி பண்றதெல்லாம், அந்த மாதிரி காதல்லாம் வந்து டைம் பாஸ் காதல் அப்படிங்கிற மாதிரி அவங்களா மனசுக்குள்ள ஒரு பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேலை அவங்க கம்யூனிகேட் பண்றது தப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த நபர் வார்த்தைகளால சொல்லணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நபர்கிட்ட ஒரு பெரிய மைனஸா என்ன இருக்குன்னா, வார்த்தைகள் மூலியமாக இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியல. கம்யூனிகேட் பண்றதுக்கு ஷையா இருக்கு, பயப்படுறாங்க, அத வந்து விரும்ப மாட்டேன்றாங்க. எதுக்கு வார்த்தையால சொல்லிக்கிட்டு, அவங்களுக்கு இந்நேரம் என் லவ் வந்து புரிஞ்சிருக்கும், நான் இந்த மாதிரி அவங்கள கேர் பண்றதுல என் லவ் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிட்டு நல்ல நல்ல சான்ஸ் உங்க கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். தனியாவே நிறைய சான்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப நீங்களும் உங்க பர்சனும் ஒரு 1 hour 2 hour தனியாவே உட்கார்ந்துருப்பீங்க, யாருமே இருக்க மாட்டாங்க சுத்தி. அப்படி இருந்தும் கூட இந்த நபர் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தாம அந்த டைம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க, உங்களை கேர் பண்ணுவாங்க, பட் உங்களுக்கு இது புரியாது. நம்மள இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல வச்சிருக்காங்களா, இல்ல லவ் ஜோன்ல வச்சிருக்காங்களா, இல்ல நம்ம கூட அதிகப்படியா டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு புரியாது. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். அதனாலேயே இங்க வந்து ஒரு செப்பரேஷன் வந்து இருக்கும். ஆனா இவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க, உங்களை பத்தியே நினைக்கிறாங்க, உங்க கூட ஒரு ஃபியூச்சர் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துலதான் இந்த நபர் இப்போ இருக்காங்க. ஆனா இந்த செப்பரேஷனுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது அவங்களுக்கு இன்னும் புலப்படல. நம்ம வந்து ஓப்பனா சொல்லிருக்கலாம், நம்ம வந்து ஓப்பனா நம்மளுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது இன்னும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஏன் இந்த நபர் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்ம இவங்களை உண்மையா தானே லவ் பண்ணோம், எங்களுக்காக எஃபர்ட் போட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்கள மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களை பத்தி நினைச்சிட்டே இருக்காங்க, உங்க கூட ஃபியூச்சர் இருக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருக்காங்களே தவிர தான் சைடு என்ன தப்பு இருக்கு, தான் என்ன ஓப்பன் அப் பண்ணல, தான் என்ன தான் லவ் கம்யூனிகேட் பண்ணலங்கிறத பத்தி இந்த நபர் வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருக்கு இவங்களோட மைண்ட் செட். அடுத்தபடியான கார்ட் நாட் எனஃப். நான் சொன்ன மாதிரி நாட் எனஃப், அவங்களுடைய எஃபர்ட் வந்து போதுமானதா இல்ல, வெறும் செயல்லே காமிச்சிட்டு இருக்காங்க. பட் வார்த்தையாலையும் காட்டணும், வார்த்தையாலையும் காட்டணும், செயலாலையும் காட்டணும். வார்த்தை பிளஸ் செயல் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணும், சஸ்டெயின் பண்ணி நிற்கும்.
அப்போ இந்த காதல் வார்த்தைகளுக்குரிய காதலா, உணர்வுகளுக்குரிய காதலா அப்படின்னு கேட்டா, இந்த காதல் வெறும் வார்த்தைகளுக்குரிய காதல் இல்ல, உணர்வுகள் பூர்வமான காதல் தான். இருந்தாலும் 50-50 இல்ல, 80% வந்து உணர்வுகளுக்குரிய காதல், 20% வார்த்தைகளுக்குரிய காதல். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னும் போது கண்டிப்பா அங்க ஒரு செப்பரேஷன் வந்து கிரியேட் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் 80% இருக்கணும்னு தேவையில்லை. 50% வார்த்தைகள், 50% செயல் அப்படின்னு இருந்தா அந்த காதலை என்ன பண்ணும்? சக்சஸ் பண்ணும். இந்த காதல், உங்க காதலை பொறுத்த வரைக்கும் 80% உணர்வுகள் பூர்வமாகவே இருக்கு. பேசிக்கிறீங்க, கண்ணால பாத்துக்கிறீங்க, அப்படியே மனசுலயே பேசிக்கிறீங்க, வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு மைண்ட் வாய்ஸ்லயே உங்களை பத்தி பேசிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து அதை டைரக்டா கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பதான் இங்க செப்பரேஷன் ஒண்ணு வருது. இந்த நிலை வந்து மாறுமா அப்படின்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நாட் எனஃப் அப்படின்னு இருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரி லவ் வந்து இன்னும் வார்த்தைகளால வரல, வெறும் வார்த்தைகளால வரல. அப்ப அவங்க மைண்ட் செட் வந்து மாறணும். இந்த வார்த்தைகளால பேசுறது எல்லாம் வெறும் டைம் பாஸ் அப்படிங்கிற அவங்களுடைய மைண்ட் செட் வந்து மாறணும். அப்ப அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு கான்பிடன்ஸ் வந்து இல்ல. இங்க தெரியுதுங்களா? கட்டி போட்ட மாதிரி இருக்கு கண்ணும் கையையும். சோ அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு கான்பிடன்ஸ் இல்ல, ஒரு ஷைனஸ் இருக்கு. சோ அவங்களுக்கு எது ஈஸியா வருதோ அதை வச்சு உங்களோட லவ் வந்து காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஈஸியா வர்றது என்ன? உங்களுக்கு வாங்கி தர்றது, உங்களை கேர் பண்றது, உங்களுக்கு எல்லாமே பண்றது அவங்களுக்கு ஈஸியா வருது. அவங்களுக்கு வரவே வராதது என்ன? வார்த்தைகளால சொல்லக்கூடியது அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அப்போ அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் அவங்க பண்றாங்க. அதுல ஒரு பயம் இருக்கு, அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஒரு கான்பிடென்ட் இல்லாத மாதிரி இருக்காங்க. லிட்டில் பிட் அவங்களுக்கு ஈகோவுமே இருக்கு. ஓகேங்களா? இங்க தெரியுதுங்களா? ஈகோவுமே இருக்கு. ஈகோவும் அதுல இருக்கு. நான் ஏன் போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஈகோவும் இருக்கு. சொன்னா என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஐயோ சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஒரு கான்பிடன்ஸ் இந்த நபர்கிட்ட இல்ல. அந்த ஒரு 50% வேர்ட்ஸ், 50% வந்து செயல் அப்படின்னு அவங்களால மெயின்டைன் பண்ணவே முடியல. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா செய்யணும், நல்லா பாத்துக்கணும், நல்லா உங்களை கேர் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருக்கே தவிர்த்து உங்ககிட்ட வந்து நான் உன்னை விரும்புறேன், இல்ல நான் உங்க கூட டிராவல் பண்றேன்னு சொல்றதுக்கான தைரியம் இவங்களுக்கு இல்ல. ஏதோ ஒரு ஈகோ இல்ல ஏதோ ஒரு பயம் வந்து இந்த நபரை தடுக்குது. இப்ப இந்த நிலை மாறுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெல்தி சாய்ஸஸ். அப்போ நீங்களும் உங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த நபரை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களை கான்சென்ட்ரேட் பண்றதை இந்த நபர் நிறுத்திட்டு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்களும் இந்த நபரை கான்சென்ட்ரேட் பண்றதை நிறுத்திட்டு நீங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க உங்க லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், அவங்க லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும். அப்படி இருந்தாலே இந்த பிரச்சனை சரியா போயிடும். இங்க என்ன உங்க ரிலேஷன்ஷிப்ல எனக்கு பிரச்சனையா இருக்கு, யூனிவர்ஸ் வந்து ஒராக்கிள்ஸ் மூலமாக சொல்ல நினைக்கிறது என்னன்னா, நீங்க 2 பேரும் உங்களை ஓவரா கான்சென்ட்ரேட் பண்றீங்க. அதாவது நீங்க உங்க நபரை ரொம்ப கேர் பண்றீங்க, உங்க நபர் உங்களை ரொம்ப கேர் பண்றாங்க. இதுதான் பிரச்சனை. ஆனா 2 பேருமே வார்த்தைகளால ஒரு லவ் வந்து சொல்லிக்காம இருக்கீங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு மாறணும் அப்படின்னா நீங்க உங்க லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், அவங்க லைஃப்ல ஹாப்பியா இருந்தாலே மோர் ஓவர் இந்த பிரச்சனை வந்து ஈஸியா சால்வ் ஆயிரும். உங்ககிட்ட அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க? பேச ஆரம்பிப்பாங்க. உங்களையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனாலதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க பர்சனல் லைஃப கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு கால், ஒரு மெசேஜ் பண்ணி அவங்க மனசுல இருக்கிறத ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சொல்லிட போறாங்க. ரொம்ப உங்களை கான்சென்ட்ரேட் பண்றதுனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு ஈகோ, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ இது சீக்கிரமாவே சரி பண்றதுக்குரிய ஒரே வழி, நீங்க உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க நபரை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த வழியை யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாலே இந்த பயம், இந்த ஈகோல இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க. அப்ப ஈஸியா அவங்க கிட்ட வந்து என்ன செய்வாங்க? பேச ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஹார்ட் புரோக்கன். கண்டிப்பா மனசு உடைஞ்சு போய் தான் இந்த நபர் இருக்காங்க. நீங்களும் சரி, அவங்களும் சரி. நீங்க இல்லாம அவங்க ரொம்ப டீப்பா ஹர்ட் ஆயிருக்காங்க. நீங்க இல்லாததான் அவங்க ரொம்பவே கஷ்டமா நினைக்கிறாங்க.
ஏன்னா இதுவே ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கும். அந்த ஓப்பன் அப் பண்ணி சொல்லாத ஃபீலிங்ஸே ஈஸியா பிரேக்கப் சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்குதான் அந்த டாபிக்கே வந்து எடுத்தேன். ஏன்னா சில பேர் வந்து வார்த்தையாலேயே சொல்லுவாங்க, பட் செயலால காட்ட மாட்டாங்க. சில பேர் செயலால காமிச்சிட்டே இருப்பாங்க, வார்த்தையால சொல்லவே மாட்டாங்க. அப்ப உங்க லவ் வந்து எப்படிப்பட்ட லவ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஈஸியா உங்க பர்சனை வந்து அணுக முடியும். அப்ப இந்த காதல் வந்து 80% பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மனசுக்குள்ளேயே வச்சு இந்த நபர் ஃபீல் பண்றாங்க. தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ளேயே மிஸ் பண்ணிக்கிறது, உள்ளுக்குள்ளேயே அந்த பிரேக்கப்பை சென்ஸ் பண்ணிக்கிறது, அழுகிறது, ஃபீல் பண்றது, ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது. பட் இன்னும் கூட அவங்க வார்த்தையால ஒரு கால் பண்ணலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாம், இல்ல உங்ககிட்ட வந்து டைரக்டா பேசலாங்கிற தைரியம் இந்த நபருக்கு வரமாட்டேங்குது. அவங்கள வந்து தடுக்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஒரு பயம் இருக்கு, ஒரு ஈகோ இருக்கு அவங்களுக்கு. நம்ம போய் இறங்கி போய் சொல்லணுமா, ஒரு லேசினஸ் இருக்கு. சோ இதுல இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னா நீங்க அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்களா போய் டெக்ஸ்ட் பண்றது, நீங்களா போய் கால் பண்றது, நீங்களா இந்த நபரை வந்து நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ற, என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற, உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட ஓபன் அப் பண்ணி என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்க வேண்டாம். இந்த நபரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க போக்குலயே விட்டுருங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அவங்கள தேடி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஹெவி. ஃபியூச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா நீங்க எல்லாமே இந்த நபரால இருக்க முடியல. ஆட்டோமேட்டிக்கா இந்த நபர் உங்களை தேடி ஃபியூச்சர்ல வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களால எப்படி இவங்கள விட்டுட்டு இருக்க முடியாதோ அவங்களால உங்களை விட்டுட்டு சுத்தமா இருக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கார்ட்லயுமே நான் மிஸ் பண்றேன், நான் ரொம்ப டீப்பா ஹர்ட் ஆயிருக்கேன், நீ இல்லாம நான் சேடா இருக்கேன், ஏதோ இழந்த மாதிரி இருக்கு, என் லைஃப் நல்லா இல்ல, நான் சோகமா இருக்கேங்கிறத கார்ட்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்றாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் வந்தாங்கன்னா வார்த்தை மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கும் ஈஸியா நீங்க எதிர்பார்த்த ஒரு லவ் கிடைக்க போகுது. அப்போ நீங்களா போய் இவங்கள ப்ரெஷர் போடாதீங்க. நீங்களா போய் ப்ரெஷர் போட்டீங்க அப்படின்னா இந்த நபர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நீ என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற, நானா வந்து சொல்றேன், என்னை விட்டுரு, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற, நானா அதை சொல்லிக்கிறேன், நீ ஏன் என்னை போட்டு சொல்லுங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டேஷன் வந்து இந்த நபருக்கு வந்து கிரியேட் ஆயிடும். சோ நீங்க இவங்கள அவங்க போக்குலயே விட்டுருங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் செல்ஃப் லவ். அவங்கள அவங்க போக்குலயே விட்டுருங்க. இந்த ரெண்டும் நீங்க பண்ணணும். உங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த நபரை நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டு உங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த நபரை போய் நோண்ட வேண்டாம். நீ என்ன பண்ற, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன் என் கூட வந்து ஒரு நோ கான்டாக்ட்ல இருக்க, நோ கம்யூனிகேஷன்ல இருக்க, என் கூட ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, இல்ல ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறன்னு எந்த கொஸ்டின்ஸுமே கேட்காதீங்க. அவங்கள அவங்க போக்குலயே விட்டுருங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கான குட் கர்மா, குட் டைம்ஸ் வந்துட்டே இருக்கு உங்களை நோக்கி. இன்னும் ஒரு இன்ச் வச்சு அந்த நபர் உங்களை நோக்கி வந்துருவாங்க. நீங்க போய் எதையும் பேசி என்ன செஞ்சிடாதீங்க, ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. இந்த நபர் அழகா அவங்களுடைய செல்ஃப் லவ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை நோக்கி வர போறாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் அள்ளி தரதுக்கு ரெடியா இருக்காங்க, உங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்க கொடுக்க வேண்டியது ஒன்லி டைம் மட்டும்தான். உங்க சைட்ல இருந்து நீங்க லவ் கொடுத்துட்டீங்க, ட்ரூ கொடுத்துட்டீங்க, எல்லாமே கொடுத்துட்டீங்க, உண்மையா இருந்துட்டீங்க, நேர்மையா இருந்துட்டீங்க, பாசம் கொடுத்துட்டீங்க, ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு நீங்க எல்லா வகையிலும் இருந்துட்டீங்க. இனி நீங்க செய்ய வேண்டியது சைலன்ஸ் மட்டும்தான். வேற எதுவுமே அவங்க கிட்ட போய் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெட்டிங் ரிங்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த காதல் திருமணத்துக்கான காதல் தான். யூனியன் வந்துருச்சா, நான் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்க. இந்த காதல் உங்களை நோக்கி வரப்போகுது. இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு டிவோஷனல் கனெக்ஷன். இந்த லவ் உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. நீங்க பயத்துலதான் இந்த நபர்கிட்ட போய் பேசுறீங்க, அவங்க உங்களை நோக்கி வரணும் வரணும் வரணுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்களுடைய எமோஷன்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த நபருக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு நீங்க டைம் கொடுங்க. உங்களுக்கு இப்ப அவங்க உங்களை எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சோ நீங்க கொடுக்க வேண்டியது ஒன்லி டைம் மட்டும்தான். ஏன்னா உங்க மேல அவ்வளோ லவ் இந்த பர்சன் வந்து வச்சிருக்காங்க. வெறும் உணர்வுகளுக்குரிய காதலாவே இருக்கு. வார்த்தைகளுக்கான காதலா ஆகணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க.
80% இங்க வெறும் உணர்வுகளுக்குரிய காதலா மட்டுமே இருக்கு, வார்த்தைகளுக்குரிய காதலே இல்ல. ஏன்னா இவங்களுடைய மைண்ட் செட் அப்படிப்பட்ட மைண்ட் செட்டாக இருக்கு. தனியா பேசினாலே டைம் பாஸ் தான், பேசி என்ன பண்றது, பேசி என்ன பண்ண போறோம், அதை நம்ம செயலா காமிச்சிடலான்னு இவங்க மனசுல ஏதோ ஒரு ஆழமான தாட் இருக்கு. அது மாறணும், பேசவும் செய்யணும். சும்மா பேசிட்டே இருக்க கூடாது லவ்ல, அதுதான் தப்பு, அதுதான் டைம் பாஸ். வேற எதுவும் செய்யாம சும்மா பேசி டைமை ஓட்டுறது, இல்ல சும்மா ஒருத்தர் ஏமாத்திக்கிறது, அதான் தப்பு. இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரு உணர்வு பூர்வமான காதலையும் காட்டணுங்கிறது உங்க நபருக்கு புரிய போகுது. புரியறதுக்கான டைம் வருது. உங்களுக்குள்ள ஒரு யூனியன் இருக்கு, மேரேஜ் இருக்கு, ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கு, ஒரு தீர்க்க முடியாத காதல் அண்ட் ஒரு டிவோஷன் இருக்கு. அதுக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா இந்த காதல் அழகா உங்ககிட்ட சேர போகுது. லாஸ்ட் கார்ட், கீ ஆனர் ரிங். நீங்க கொடுத்த ஏதோ ஒரு பொருளை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க, உங்களை பத்தி நினைச்சுட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 200% இவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கு. இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்லல. 200% இவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கு. 200%மே உணர்வுகளால இருக்கு. இதுதான் பிரச்சனை. 200%ல 180% உணர்வுகளாவே இருக்கு. சொல்லாத காதல், வார்த்தையின்குரிய காதல், மனசுலயே வச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஓப்பன் அப் பண்ணணும், பேசணும். பேசினாலே டைம் பாஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஓப்பன் அப் பண்ணணும். அவங்க செயலால செய்யறத வார்த்தையால சொல்லிட்டா அவ்வளவுதான். இந்த காதல் ஒரு முடிவுக்கு வந்துரும். இந்த காதல் உங்களை நோக்கி வந்துரும். உங்களுக்கு நடக்க வேண்டிய நெக்ஸ்ட் நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் நடந்துரும். அப்போ ஒன்லி ஒன் திங் இஸ், உங்ககிட்ட இவங்க பேசினாலே போதும். அதுவே உங்களுடைய லவ் லைஃப இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த நபர் உங்களை தேடி வந்துட்டே இருக்காங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ் மொத்தத்தையும் இந்த நபர் என்ன செய்ய போறாங்க, புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச போறாங்க. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து ஒரு டேபிள் போட்டு ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து தனிமையா பேச போறீங்க. அதற்கான ஒரு சந்தர்ப்பம், அதற்கான ஒரு காலம் யூனிவர்ஸால வந்தாச்சு, கிரியேட் பண்ணப்பட்டாச்சு. ஸோ ஹாப்பியா இருங்க. இந்த நபர் உங்களை எவ்வளவு தூரம் லவ் பண்றாங்கிறத நினைச்சு பார்த்துட்டே இருங்க. நம்மளுடைய கேள்விக்கான ஆன்சர், இந்த காதல் உணர்வுகளுக்குரியதா வார்த்தைகளுக்குரியதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஆன்சர் உணர்வுகளுக்குரிய காதல். உங்க காதல் உணர்வுகளுக்குரிய காதல். அது வார்த்தைகளான காதலாகவும் மாறணும் அப்படின்னா இந்த நபர் உங்களை தேடி வர வரைக்கும் நீங்க இவங்களுக்காக வெயிட் பண்ணணும். பொறுமையோட வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அன்பான கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க. நானும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பொதுவான வாசிப்பு, ஜெனரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன். சோ பொருந்தவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனலாக ரீடிங்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, உங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கு, தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா, வேற எதுவும் பிரச்சனையான்னு எனக்கு சொல்யூஷன் தர முடியும். ஸோ ஜென்ரல் ரீடிங்ஸையும் பர்சனல் ரீடிங்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பர்சனல் ரீடிங்ஸ் பார்க்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. 100க்கும் மேற்பட்ட டைப்ஸ்ல ரீடிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாடா, பை பாய். நம்ம சேனலுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவும் சப்போர்ட்டையும் எப்பவுமே கொடுங்க. பாய்.